வணக்கம். நான் வந்தனா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸில் செகண்ட் பிசிஏ படிக்கிறேன். இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற புக் வந்து காலமாற்றம். சேதுராமன் சார் எழுதின இந்த புக் வந்து ஆகஸ்ட் 2015 வெளியாச்சு. இவரை பற்றி சொன்னோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் மேல சிவபுரி அப்படின்ற கிராமத்தில் பிறந்தவர். இவரோட அப்பா பேர் சிங்காரம், அம்மா பேர் பழனியம்மாள். இவர் வந்து யூஜி படிக்கும்போது யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ஆகும், பிஜி படிக்கும்போது யூனிவர்சிட்டியில் தேர்டாகவும் வராரு. இவர் பல இதழில் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்காரு. இப்போ அவர் என்னவா இருக்கார் அப்படின்னா ப்ரொஃபஸராக தமிழ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதில் இந்த புக்கில் மொத்தம் 16 சிறுகதைகள் இருக்குது. அதில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற சிறுகதை வந்து தாய்மையின் நிறைவு. தாய்மை அப்படின்னாலே ஒரு பெண்ணுக்கும் அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் தான். அதே மாதிரி தான் லலிதா அப்படிங்கிற அவங்களோட ப்ரெக்னன்சி பற்றி தான் இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. மலர் அப்படிங்கிற பெரிய ஹாஸ்பிட்டல், எதுக்கான ஹாஸ்பிட்டல்னா மகப்பேறு மருத்துவமனை தான். அங்கே காயத்ரி அப்படிங்கிற ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க டாக்டர்ன்றதை விட லலிதாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. லலிதாவுக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆகுது, குழந்தையே அவங்களுக்கு கிடையாது. அதிர்ஷ்டவசமாக ரொம்ப வருஷம் கழிச்சு அப்புறம் கரு விட்டுருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட்கிட்டே சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. திடீர்னு ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்தோடனே காயத்ரிக்கு தெரிஞ்சும் லலிதாட்ட வேணும்னு கிண்டலாக கேட்குறாங்க. என்ன மேடம் விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களும் வெக்கப்பட்டுட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆமாம், நான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி வா லலிதா, வா லலி, நம்ம இப்பயே போய் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தா உன்னோட ரிப்போர்ட்டை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரே சந்தோஷமாக ஸ்கேன் எடுக்க லேபுக்கு போகிறாங்க. லேபுக்கு போய் அவங்களும் படுத்திருக்காங்க. அவங்க காயத்ரி ஸ்கேன் எடுக்கிறாங்க. அவங்க மூஞ்சியும் சுருங்கிடுச்சு. லலிதா அதை கவனிக்கிறாங்க. லலிதா கேட்குறாங்க, ஏன் காயத்ரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு திருப்பி ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது லலிதா கிட்ட கேட்குறாங்க, லல்லி உங்க கூட யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி லலிதாவுக்கு ஒரே என்ன ஒரு பயமாயிடுச்சு. அப்புறம் லலிதா சொல்கிறா, இல்லை ஹஸ்பண்ட் வந்து அவசரமான மீட்டிங்னு சொல்லி போயிட்டாரு, நான் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்டயே சொல்லு அப்படின்னு சொல்லி லலிதா சொல்கிறாங்க. அது காயத்ரி இல்லை வேறு யாரும் அம்மா எதுவும் வரலையான்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தனால அம்மா யாரும் என் கூட வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நீ எங்கிட்டயே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அவங்க அம்மா வரலையான்னு கேட்குறாங்க. அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க, இல்லை அம்மாலாம் வரல, நீ எதுவாக இருந்தாலும் எங்கிட்டயே சொல்லு. இப்போ நீ எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியட்டும், நைட்டில் எனக்கு தூக்கமே வராது, இதை பற்றியே நான் யோசிச்சுட்டு இருப்பேன், என் மன நிம்மதி நீ எடுக்க போறியா காயத்ரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ காயத்ரி சரி நான் உங்ககிட்டயே சொல்கிறேன், இந்த குழந்தை உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நீ இப்படி கேட்குற திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை நீ சொல்லு அப்படின்னு. ஆமாம் ஏன்னா இது தவமாக இருந்து எனக்கு கிடைச்சது தானே இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு காயத்ரி சொல்கிறாங்க, இந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் கிடையாது, ஹார்ட் வந்து ரொம்ப வளர்ச்சி அடையலை, கிட்னியும் அதிகமாக வளர்ச்சி அடையலை, அதனால இந்த குழந்தை பிறந்தாலும் ஊனமற்ற குழந்தையாக தான் பிறக்கும், ஊனத்தோடு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை லலிதா உண்மையாக தான் நான் சொல்கிறேன், இதை சரி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி பண்ண முடிஞ்சால் நான் ஐயர் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க, பயப்படுறாங்க. ஐயோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆகி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் வந்து நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. காயத்ரிட்டு என்னென்னமோ கேட்குறாங்க, இதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முடியாதா. இல்லை இதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணால் 0.1% தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சதவீதமே ரொம்ப கம்மி, சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் கிடையாது, 1% கூட சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நீ இப்படி சொல்கிற, இது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, நீ வேணால் இந்த கருவை கலைச்சிரு, இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம்ல, இன்னொரு டைம் நீ ப்ரெக்னென்ட் ஆகிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஒரு டைம் ப்ரெக்னென்ட் ஆகவே இவ்வளோ கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இந்த கருவை கலைக்க மாட்டேன், என்னதான் இருந்தாலும் என் முடிவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இன்னொரு டைம் அவங்க வீட்டில் பேசிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வீட்டில் பேசிகிட்டு இருந்தாலும் நான் அந்த குழந்தையை கலைக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு சொல்லுன்னு காயத்ரி சொல்கிறாங்க. திரும்பவும் அவங்க வந்து இல்லை நான் அந்த குழந்தையை கலைக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னதான் ஆனாலும் நான் அந்த குழந்தையை பெற்றுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி கிட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. காயத்ரி சொன்னால் 0.1% பழிச்சிருச்சு, குழந்தையும் உயிரோடு பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு ரேகா அப்படிங்கிற பேரும் வைக்கிறா. குழந்தை பிறந்தனால முழு நேரமாக குழந்தை கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேலையும் விட்டுடுறாங்க. ஒரு நாள் லலிதாவோட அம்மா லலிதாவை இந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இருமா ரேகாவுக்கு சளி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது, நான் விக்ஸ் போட்டுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாள் தான் இந்த குழந்தையே நீ பார்த்துருப்ப, இந்த குழந்தைக்காக நீ உன் உயிரை விட போறியா, இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேங்கிறியே, எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல, இந்த குழந்தைக்காக நீ ஏன் இவன் உயிரை விடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க சடனாக திரும்பி பார்த்து என்னம்மா சொல்கிற, யோசிச்சு தான் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னதான் இருந்தாலும் ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா இது எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னம்மா பேச்சு, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னோட உடம்புக்காக நீ கவலைப்படுறீல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, இப்போ எனக்கு ஒன்று அப்படின்னா
என்னை பார்த்துக்க நினைப்பியா, இல்லை உன் உடம்ப தேத்தணும்னு நீ நினைப்பியா? உனக்கு எப்படி உன் பொண்ணும் அதே மாதிரி தானே எனக்கு என் பொண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே லலிதாவோட அம்மா அமைதியாயிடுறாங்க. அடுத்து விதியோ என்னமோ தெரியல, கரெக்டாக 10 மாதத்துல ரேகா இறந்து போயிடுறா. எல்லாருமே இறப்புக்கு வராங்க. வந்து ரேகாவோட இழப்புக்கு லலிதாவுக்கிட்ட என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாருமே அமைதியாகவே போயிடுறாங்க. யாருமே வந்து ஆறுதல் சொல்கிற நிலைமையிலே இல்லை. லலிதா வந்து ரொம்ப அழுகிறா. ரொம்ப அழுதாலும் ஒரு பக்கம் அவளுக்கு என்னென்னா, ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்து அந்த தாய்மை அப்படின்ற உணர்வு கண்டுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது அவளுக்கு. ஆனால் அந்த குழந்தையோட இழப்பை அவளால் தாங்கிக்கவே முடியல. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா, இந்த குழந்தை எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல, ஆனால் அந்த குழந்தை மேலே அவ்வளோ அன்பு வைக்காதுன்னு நான் சொன்னேனே, நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ லலிதா சொல்கிறாங்க, ஏம்மா ஒரு மனுஷனுக்கு பிறப்பு இறப்புங்கிறது ரெண்டுமே வந்து நேச்சுரலாக நடக்க வேண்டிய விஷயம். ஆனால் ரெண்டுமே கண்டிப்பாக நடக்கும். இறப்பு அப்படிங்கிறது எப்படி வரும்னு தெரியுது, ஆனால் பிறப்பு அப்படிங்கிறது தாயால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த என்னோட தாய்மை அப்படிங்கிற உணர்வையே கொடுத்தவ அவளை நான் எப்படி இப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற? பிறப்பும் இறப்பும் ரெண்டுமே மனுஷனுக்கு எப்போவுமே கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இறப்பு யாராலும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தாய்னால் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அந்த தாய்மை அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்தவ அவளை எப்படிமா நான் இப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன்றைக்கு அப்படி தான் டாக்டர் 5 மாதத்தில் குழந்தைய கலைக்க சொன்னாங்க. என்னோட நம்பிக்கையினால் ரேகா வந்து உயிரோடு பிறந்தா. நான் அவள் உயிரோடு இருக்கவரை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளை உயிர் கொடுத்து பாதுகாத்து வச்சுருந்தேன். அவ்வளோ பாசமாக நான் அவளை பார்த்துக்கிட்டேன். அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்போவுமே அவளை மகளாக பார்த்த அவங்க அம்மா அந்த சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் அவளை தாயாக பார்க்குறாங்க. இதுதான் ஒரு தாய்மை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது லலிதாவோட செயல் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும்.